பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 2:14 எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பாருங்க, ஒரு மனுஷ வாழ்வில் ஒரு வெற்றியை அவன் அடைவதற்கு முதல் அவன் மன ரீதியாகவே அவனை பண்ணிருக்கணும், ஜெயித்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்வில் தோற்று போனதற்கு, ஏமாந்து போனதற்கு அவங்க உள்ளான மனுஷர்களே வருகிற போராட்டங்கள், குழப்பங்கள், தெளிவில்லாத நிலைகள். இப்போது ஒரு மனுஷன் எப்போ வெற்றி பெறுவான்னா மன ரீதியாக அவன் ஜெயிச்சிருக்கணும். உடல் ரீதியாக நிறைய பேர் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல விஷயம் தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தோற்று போகிறாங்க. தோற்று போகிறதுக்கு என்ன காரணம்? அவங்க மனதிலே அவங்க விழுந்து போயிருக்கிறாங்க. அதுதான் பரிசுத்த சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது என்ற ஒரு மனுஷன் கோலியாத்து என்ற ஒருவனை ஜெயிக்கிறான். கோலியாத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே வச்சுங்களேன், யுத்தத்தில் பயிற்சி பெற்றவன், நல்ல திறமைசாலி, நல்ல பலசாலி, உயரமானவன். இந்த கோலியாத்து ஒரு முன்னாடியே நிற்கக்கூடிய அந்த தாவீது யாருன்னா ஒரு 16 17 வயசு வாலிபன், ப்ராக்டிஸு யுத்த அனுபவம் இல்லாதவன். ஆனால் அவன் அவனை ஜெயிக்கிறான், வெற்றியே கொண்டாடுகிறான். எப்படி அவன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டாடுகிறான்னா, முதல் அவன் தன்னை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருந்தது. என்ன பண்ணுறான்? ஒப்பிடுறான். சிங்கத்தை நான் போய் சிங்கத்தை வாயிலிருந்து காப்பாற்றிருக்கிறேன், கரடு வாயிலிருந்து காப்பாற்றிருக்கிறேன். எனக்கு அந்த எனர்ஜி எப்போ கிடச்சிது? என் சரீர பலத்தில் இல்லை, எனக்குள்ளே முடியுன்ற எண்ணம். நிறைய பேர் முடியுன்ற எண்ணம் வாழ்க்கையில் வருதில்லை. இந்த தாவீதுக்கு எப்படி என்னால் முடியும் என்ற எண்ணம் வந்துன்னா, பல இடத்துல தேவன் என்ன இருக்கிறார்? கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீங்கள் அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலியாக இருக்கலாம். நீங்கள் பயந்த கோலியா முன்னின்று நடத்தக்கூடிய திறமையற்றவனாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் அவரை நம்புகிறவர்களுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடலை. பலங்கொண்டு திடமானதாயிரு, தைரியசாலி, நான் உன்னை காப்பாற்றி உனக்கு துணை செய்வேன். ஒருவேளை படிப்பில் நல்லா படித்திருக்கேன், நல்ல வேலை கையில் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, ஒரு பயம், நான் விழுந்து விடுமோ, தோற்று விடணும், ஏமாந்து போகணும் என்ற எண்ணங்கள் இருக்கா? இன்றைக்கு உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும் என்றால், தெய்வத்தை நம்பி இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும், கண்ணீரை துடையும், எனக்கு அந்த மன வலிமை தான், தைரியத்தை தான் சொல்லி பாருங்க, உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதனால தான் தாவீது வாழ்க்கை ஜெயமாக முடிந்தது. தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அவன் மனதிலே அவன் சுயபலத்தை, சுய அறிவு உடையவனை மாத்திரமல்ல, இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். தேவனை சார்ந்து வாழ்ந்தவனாக இருக்கிறான். அவரின் வலது பக்கத்திலே இருக்கிறபடினாலே நான் கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன், அதிக கடுகளவு நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஜெயம் பெற வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உள்ளான மனுஷனை நீங்கள் பலத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். அப்போ சொன்னாங்க பவுல் பல இடத்துல அதை சொல்லுகிறார். ஒரு முள் எனக்குள்ள இருந்தது, அது என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. நான் தேவன் நோக்கி ஜெபித்தேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாக விளங்கும். இந்த வார்த்தை தான் அவர் அந்த நோயிலிருந்து வெற்றி சிறக்க பண்ணினது, போராட்டம் வெற்றி சிறக்க பண்ணினது. எல்லா இடத்திலும் எழுதுகிறார், என்னை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் வெற்றி உள்ளாகி மாற வேண்டும் என்றால், ஒருவர் உங்கள் அருகில் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும் என்ற அந்த ஆழமான புரிதல் இருந்தால் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒரு சிலருக்கு ஒரு பகுதியில் வெற்றி, இன்னொரு பகுதியில் தோல்வி ஏற்படும். எல்லா இடங்களிலும் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பொருளாதாரத்திலே வெற்றி இருக்க வேண்டும், சரீர சுகத்திலே வெற்றி இருக்க வேண்டும், உங்கள் அறிவு திறமையிலே நீங்கள் வெற்றியை காண வேண்டும், உங்கள் தொழிலில் வெற்றியை காண வேண்டும் என்றால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர் உங்களோடு இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்போ அந்த தேவன் உதவி செய்கிறார்? சங்கீதம் 141 சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேலே அவர் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் அவருக்கு பயந்து, தேவனே உங்கள் அன்புக்காக நன்றி என்று சொல்லி நீங்கள் அவருக்கு காத்திருந்து பாருங்கள், உங்களை எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த 2 கொரிந்தியர் 2:14 தேவன் எதெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்தீர்களோ, ஏமாற்றப்பட்டீர்களோ, புறக்கணிக்கப்பட்டீர்களோ, பயந்து வாழ்றீர்களோ, அதிலே உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். பயத்தை நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், தோல்வியை வெற்றி சிறக்க பண்ணுவீர்கள், இயலாமையிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பைபிளில் அந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது அவனுடைய சரித்தை பற்றி பார்க்கல, அவன் தன் சூழலை பார்க்கல, அவன் தேவனுடைய வார்த்தை நம்பினான், தேவன் நம்பினான், அவன் ஒரு வெற்றி சிறக்க பண்ணினான். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கு மக்களே,
உங்கள் வாழ்விலே தேவன் வெற்றியை தந்து உங்களை ஆசிரிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள், நீங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றியாக வாழ்வீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.